டவுன்டவுனில் ஒரு 1 பெட்ரூம் காண்டோ 8 மாதங்களாகியுமே விற்க முடியல. வாங்கின விலையில் இருந்து $1,35,000 நஷ்டத்தில் லிஸ்ட் பண்ணியுமே 0 ஆஃபர் தான். மொத்தமாக 60,000 கொண்டோக்கள் தற்போது மார்க்கெட்டில் விற்கிறதுக்கோ வாடகைக்கோ உள்ளது. 2027ஆம் ஆண்டு அது 1,30,000 கொண்டோக்களாக அதிகரிக்கப் போகின்றது. என்னதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் படிப்படியாக குறைந்தாலும் 1 பெட்ரூம் கொண்டோவை 500,000க்கு டவுன்டவுன்லேயே விற்க முடியல. அதிகமான கொண்டோமினியம் டெவலப்மெண்ட்டில் இனிமேல் ஷார்ட் டேர்ம் ரெண்டலுக்கு தடை. இந்த யூனிட்டை வாங்கின ஸ்டெயின்மன் என்பவர் மக்களுக்கு என்ன சொல்ல வரார்? வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஸ்டெயின்மன் என்பவர் டவுன்டவுனில் ஒரு கொண்டோவை வாங்கியுள்ளார். 8 மாதங்கள் ஆகியுமே ஒரு ஆஃபரும் அவருக்கு வரவே இல்லை. வாங்கின விலையிலிருந்து 1,00,000க்கு மேலாக குறைக்கப்பட்டாலும் 0 ஆஃபர் தான் அவருக்கு கிடைத்தது. இன்னும் எவ்வளவு தான் குறைக்கிறது? ஏதாவது ஒரு ஆஃபர் வந்தாவது இனிமேல் குறைக்கலாம் என்று முடிவு பண்ணியிருக்கிறார். 0 ஆஃபர் என்று வரும் பொழுது அவரால் ஒன்றுமே செய்ய முடியல. அவர் மக்களுக்கு ஒரு செய்தியை இங்கே கூறுகின்றார். ஒரு 1 பெட்ரூம் கொண்டோ யூனிட்டை ஒன்டாரியோவில் நீங்கள் எங்கே வாங்கினாலும் 400,000க்கு மேலே $1 கொடுத்து நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கும் இதே நிலைமை தான். இவர் இந்த கொண்டோ யூனிட்டுகளை எப்படி கால்குலேட் பண்ணுறாருன்றதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இவருக்கு புதுசல்ல. இனி யாராவது இன்வெஸ்ட்மெண்ட்டோ புதுசாக 1 பெட்ரூம் கொண்டோ வாங்குவீங்களா இருந்தால் என்ன ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்க வேணும் என்பது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. டவுன்டவுனில் ஸ்பைடைனா அவென்யூக்கு பக்கத்தில் இருக்கிற சார்லட் ஸ்ட்ரீட்டில் 13th floor இருக்கிற ஒரு கொண்டோமினியத்தில் ஒரு யூனிட்டை இவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் 2021ஆம் ஆண்டு $652,000க்கு 680 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு 1 பெட்ரூம் கொண்டோ யூனிட்டை ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் புக் பண்ணியிருக்கிறார். 13 அடுக்குமாடி கட்டிடம் என்பதால் 2023ஆம் ஆண்டே இந்த யூனிட்டை இவரால் க்ளோஸ் பண்ணக்கூடியதாக இருந்தது. 1 பெட்ரூம், 1 கிச்சன், 1 வாஷ்ரூம், பால்கனியோட ஓப்பன் கான்செப்ட் லிவிங் ரூமும் இருக்குது. 680 சதுர அடி ஒரு நல்ல ஒரு ஸ்பேசஸ். இவர் இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் யூனிட்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணியுள்ளார். ஆரம்பத்தில் ஏஆர்பிஎன்பி மூலமாக ஷார்ட் டேர்ம் ரெண்டல் செய்து வந்துள்ளார். இப்போ கொண்டோமினியம் கார்ப்பரேஷன் அதிகமான டெவலப்மெண்ட் யூனிட்டுகளுக்கு ஷார்ட் டேர்ம் ரெண்டலை தடை செய்துள்ளது. மினிமம் நீங்கள் இனி ரெண்ட் பண்ணுறதா இருந்தால் 1 year தான் ரெண்ட் பண்ணலாம். இவர் ஒரு டெக் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்து கொண்டு வந்தவர். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இவருக்கு வேலை நீக்கம் செய்யப்பட்டது. இப்போ இவர் அந்த கொண்டோவை கடந்த 8 மாதங்களாக விற்கிறதுக்கு தடுமாறிக்கொண்டு இருந்திருக்கிறார். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிக்க மோட்கேஜுமே பேமெண்ட்டுமே அதிகரித்து கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லை, பில் பேமெண்ட்ஸ் எல்லாமே அதிகரித்து கொண்டே இருந்தது. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 2025ஆம் ஆண்டு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க டொரண்டோவில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்னுமே அதிகரிக்குமெண்டு. ஸ்டெயின்மன் இப்போ மக்களுக்கு என்ன சொல்ல வராருன்னு சொன்னால், இப்போ கொண்டோ ஃப்ளாட் தற்போதைய நிலைமையின்படி பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் 60,000 கொண்டோக்கள் விற்கிறதுக்கு இருக்குது அல்லது வாடகைக்கு இருக்குது. அதே விற்கிறதுக்கோ வாடகைக்கோ கொண்டு பார்க்கும் பொழுது முந்தியெல்லாம் கொண்டோ வந்து ஃபார் சேலுண்டு தான் வரும். இப்போ மக்கள் 2 ஆப்ஷன் எடுக்கிறாங்க. விற்க முடியாட்டி அட்லீஸ்ட் லீஸாவது பண்ணலாம்ண்டு. அதனால தான் இப்போ கொண்டோ ஃபார் சேல், அதுக்கு கீழே கொண்டோ ஃபார் லீஸுண்டு 2 கேட்டகரியுமே ஒரே போட்லேயே வருது. இவர் இந்த யூனிட்டை 2021ஆம் ஆண்டு அதாவது பீக்கில் வாங்கியிருக்கிறார். அதிக விலை கொடுத்து இவர் வாங்கின ப்ரைஸ் வந்து 652,000. இதை க்ளோஸ் பண்ணி கைக்கு எடுக்கும் பொழுது 680,000க்கு மேலே இவர் இதுக்கு பே பண்ணியிருக்கிறார். 8 மாதங்களுக்கு முதல்ல இவர் 689,000க்கு முதலாக இதை லிஸ்ட் பண்ணியிருக்கிறார். எந்த ஒரு ஆஃபரும் வரவில்லை. சரி, வாங்கின ப்ரைஸ் அதாவது 652,000க்கு நஷ்டத்திலேயாவது விற்போம்ண்டு ப்ரைஸை டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறார். அதுக்கு கூட ஒரு ஆஃபரும் வரவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக
பேங்க் ஆஃப் கனடா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க எப்படியாவது இந்த யூனிட்டுகள் விற்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இருந்தாலும் இந்த விற்க முதல்லையே புது கொண்டோ டெவலப்மெண்ட் க்ளோசிங்குக்கு வரதால் கொண்டோக்கள் இன்னும் அதிகமாக தான் மார்க்கெட்டில் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது நிறைய மக்கள் இந்த யூனிட்டுகளை விற்கிறதுக்கு தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. இவரை போல் கடைசியாக இவர் இந்த யூனிட்டை 555,000க்கு லிஸ்ட் பண்ணியிருக்கிறார். இருந்தாலும் இவருக்கு 0 ஆஃபர் தான். யாருமே இவற்றை கொண்டவோ ஆஃபர் பண்ணவும் இல்லை, வந்து பார்க்கவும் இல்லை. எதனால் இந்த கொண்டோ யூனிட்டுகள் விற்க முடியலை? முக்கியமாக 1 பெட்ரூம் 1+10 ஆன பெட்ரூம்களை ஈஸியாக விற்கவே முடியாது. ஆனால் மக்களுக்கு ஆரம்பத்தில் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கொண்டோக்களுமே 1 பெட்ரூம் கொண்டோ யூனிட்டுகள் தான். 2 இல்லாட்டி 3 பெட்ரூம் உள்ள கொண்டோக்கள் அப்போ விற்கப்படுது. ஒரு ஃபேமிலின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு 2லேருந்து 3 பெட்ரூம் தேவைப்படுது. அதே நேரத்தில் ஒரு 1 பெட்ரூம் கொண்டோ ஒரு கப்புளுக்கே அது காணாது. ரூமுகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ளோசெட்டே இல்லாத கொண்டோக்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. இதனால் இவருடைய யூனிட் விற்க முடியாமல் இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் 60,000 கொண்டோ யூனிட்டுகள் மார்க்கெட்டில் விற்கிறதுக்கோ வாடகைக்கோ தற்சமயம் இருக்கின்றன. அது மட்டும் இல்லை, மக்களுக்கு நல்லா தெரியும். 2025ஆம் ஆண்டு இந்த சேட்டில் நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் 40,000 கொண்டோக்கள் நெக்ஸ்ட் இயர் மார்க்கெட்டுக்கு விற்கிறதுக்கோ வாடகைக்கோ வரப்போகுது. எல்லாமே புதுசாக கட்டின கொண்டோ யூனிட்டுகள். 2021 வாங்கின யூனிட்டுகள் தான் 2025 க்ளோஸ் பண்ணுறதுக்கு வர இருக்கின்றன. 2026ஆம் ஆண்டு 30,000 கொண்டோக்கள் மார்க்கெட்டுக்கு வரப்போகின்றன. 2027ஆம் ஆண்டு 15,000 கொண்டோக்கள் மார்க்கெட்டுக்கு வரப்போகின்றன. மொத்தமாக 2027 உங்களால் 1,30,000 கொண்டோக்களை காணக்கூடியதாக இருக்கும். இந்த 1,30,000 கொண்டோ யூனிட்டுகளில் அதிக அளவில் விற்கப்பட்டது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் யூனிட்டாக வாங்கப்பட்ட கொண்டோக்கள் 1 பெட்ரூம் கொண்டோக்கள் தான். இவர் இந்த கொண்டோ யூனிட்டை பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது இவர் $652,000 இந்த 1 பெட்ரூமுக்கு பே பண்ணியுள்ளார். இவருக்கு பிற வாங்கின மக்கள் எல்லாமே அதிக விலை கொடுத்து தான் இந்த யூனிட்டுகளை வாங்கியுள்ளனர். தற்பொழுது 555,000க்கு தான் இந்த கொண்டோ லிஸ்ட் பண்ணியிருக்கு. அதிலிருந்து ரியல்டர் ஃபீஸை எல்லாத்தையுமே கழித்து பார்த்தால் ஒரு $500 தான் கைக்கு வரும். அது மட்டுமில்லை, ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் ஈஸியாக எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியையும் விற்க முடியாது. இன்னும் விலைகள் குறைந்து கொண்டு தான் வரப்போகின்றன. அப்படி குறைந்து வரும்பொழுது இன்னும் புது கொண்டோக்கள் மார்க்கெட்டில் மூடப்பட்டு புது டெவலப்மெண்ட் வருமா இருந்தால் இன்னுமே பெரிய ஒரு சேலஞ்சாக தான் இருக்க போகின்றது. இங்கே ஒரு நல்ல ரியல்டர் முக்கியம் இல்லை, வாங்குறதுக்கு மக்கள் இல்லை, மக்கள்கிட்ட காசும் இல்லை. அதே நேரத்தில் கொண்டோ யூனிட்டுகளுக்கு டிமாண்ட் இனி இல்லை. அதே நேரங்களில் இந்த கொண்டோட ப்ரைஸ், கொண்டோட மெயின்டெனன்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது யாருக்குமே மோர்கேஜ் பாஸ் பண்ணப்படுதில்லை. மக்கள் அதிகமாக தனி வீடுகள், டவுன் ஹவுசஸை தான் விரும்புகிறாங்க. இவர் கடைசியாக என்ன சொல்ல வரான்னு சொன்னால், இந்த ப்ரைஸ்லேருந்து குறைச்சி இன்னும் விற்பாராக இருந்தால் இந்த டிஃப்ரென்ஸை இவர் பேங்க்குக்கு பே பண்ண வேண்டி வரும். இவர்கிட்ட கையில் காசு இல்லை. இப்படி ஒரு நிலைமை வருமா இருந்தால் கடைசியாக பேங்க்ரப்சிக்கு தான் போக வேண்டி வரும். நான் மட்டுமில்லை, நிறைய மக்கள் இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. விற்க முடியாமல் இப்போ ஹோல்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த யூனிட்டை மாதம் கையால் மோர்கேஜ் பே பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நிறைய கொண்டோக்கள் வேலபிளாக இருக்கிறதால ரெண்டல் மார்க்கெட் கூட டிமாண்ட் இல்லை. அதுவும் 1 பெட்ரூம் கொண்டோ யூனிட்டுண்டாவே ஈஸியாக ரெண்ட் பண்ணவே முடியாது. இன்றைக்கி டொரண்டோ டவுன்டவுன்லேயே ஒரு 1 பெட்ரூம் கொண்டோ யூனிட்டை ஒரு $500,000க்கே விற்க முடியலை. ஆனால் பிக்கரிங், ஒஷோவா போன்ற நகரங்களில் 1 பெட்ரூம், அதாவது புது டெவலப்மெண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் லோ 500ல் விற்கப்படுது. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் $400,000க்கு மேலே கொடுத்து இந்த கொண்டோ யூனிட்டுகளை வாங்குவீங்களா இருந்தால் ஒவ்வொரு டாலருமே உங்களுக்கு ஒரு நஷ்டமாக தான் போய் முடியும். இவர் எப்படி இதை கால்குலேட் பண்ணுறேன்னு சொன்னால், 400,000
ப்ளஸ் இவங்களோட மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் எல்லாம் கூட்டி கழித்து அதாவது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த யூனிட்டுகளோட மோர்கேஜ் வந்து 500,000க்கு தான் கால்குலேட் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த மெயின்டெனன்ஸ் வந்து இப்போ போகிற இன்ஃப்ளேஷனும் படி பார்க்கும் பொழுது இன்னுமே அதிகரித்து கொண்டு தான் போகின்றன. அதனால் எவ்வளவு குறைத்து நீங்கள் இந்த யூனிட்டுகளை வாங்க முடியுமோ அவ்வளவுக்கு குறைத்து வாங்கினா மட்டும்தான் உங்களால் சர்வைவ் பண்ண முடியும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் என்பது வந்து ஏறும் குறையும், ஆனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ரைஸில் தான் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி அப்ரைசல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன் டவுனில் ஒரு 1 பெட்ரூம் காண்டோட அப்ரைசல் வந்து 400,000 சொல்கிறார். ஸோ காண்டோ மார்க்கெட்டுக்கு இப்போ டிமாண்ட் இல்லை, இப்போ பயர்ஸ் மார்க்கெட் தான். பயர்ஸ் மார்க்கெட் இருந்தாலும் பயர்ஸ் யாருமே விரும்புகிறாங்க இல்லை இந்த காண்டோ யூனிட்டுகளை வாங்குறதுக்கு. ஸோ அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே பெரிய ஒரு காண்டோ ஃப்ளட் வரப்போகுது. இந்த வெள்ளத்துக்குள்ளே நீங்களும் போய் மாட்டுப்பட வேண்டாம். ஸோ இவருடைய கருத்து சரியா பிழையா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.